ஏற்கனவே குறிப்பிட்டது போல இறையருள் பெறுவதற்கு இதுதான் சரியான மார்க்கம். உயிரருள் இருந்தால் இறையருள் நம்மை தேடி வரும். நாம் கோயிலுக்கு போக தேவையில்லை. இந்த அன்னதான பணியை எங்களுடைய குருநாதருடைய விருப்பம் ஏதோ குறிப்பிட்ட 2-3 இடங்களில் மட்டும் இல்லாமல், இப்போ சென்னையில் என்னை நான் 99 ஆரம்பிக்கும் போது இங்கே நான் மட்டும் ஆரம்பிச்சிட்டு, நானும் திருவொற்றியூர்லையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 13-14 இடத்துல செஞ்சிட்டு இருக்காங்க. இது இன்னும் பல்கி பெருகி எங்கும் இந்த தர்ம பணி இருந்தால் நாட்டில் பருவமழை தவறாது பொழியும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதை ஏதோ சங்கத்தில் சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு எளிமையாக நினைச்சிடக்கூடாது. உலகத்திற்கே வழிகாட்டுதலாக இந்த தர்ம பணி குருநாதர் நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்கூடா எவ்வளவோ எடுத்துக்காட்டுகள் எங்களால் கொடுக்க முடியும். கடுமையான மழை பெய்யும் போது எங்களை மட்டும் காப்பாற்று, எங்களுடைய அன்னதான கூடத்தை நாங்கள் எங்களுடைய இருப்பிடத்தை காப்பாற்றியதை சொல்லலாம். அல்லது மழை வறட்சியான நேரத்தில் எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் குருநாதர் காப்பாற்றின சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு சுனாமி வந்தால் கூட தாக்கு பிடிக்கிறதுக்கு நீங்கள் செய்கிற அன்னதானம் பண்ணி தான்ப்பா. மழை பெய்ய வேண்டுமா, நீங்கள் அன்னதானம் செஞ்சால் தான்ப்பா பெய்யும். அது இப்போ சான்றாக நம்ம மேடவாக்கத்துலேயும் வடபழனிலையும் அன்னதானத்துக்குன்னு இதுக்குன்னு ஒரு சிறப்பு அன்னதானம், மழை வேண்டின்னு சிறப்பு அன்னதானத்துக்கு பணம் வசூல் பண்ணி சிறப்பான ஒரு அன்னதானத்தை பண்ணோம். ஒரு 4 நாளுக்கு தேவையான அளவுக்கு எங்களுக்கு மழையும் கொடுத்தாங்க. இதெல்லாம் நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். அன்னதான பணி எல்லா ஞானிகளும் முன்னுதாரணமாக எடுத்து வைத்த பணி. ராமலிங்க சுவாமிகள் 19ஆம் நூற்றாண்டில் அணையா அடுப்புன்னு எடுத்து வச்சது. இதை செய்யுங்கப்பா. நீங்கள் அன்னதானம் செய்தால் முற்பிறப்பு, இப்பிறப்பு, அடுத்த பிறப்பு, இந்த 3 பிறப்பிலையும் நீ செய்யக்கூடிய அனைத்து பாவங்களும் பொடி பொடியாகிவிடும்பா. இந்த அன்னதானத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்காட்டாக ஒரு பாடல் திருவருப்பால பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. ஆகவே எல்லோரும் அவரவர்களா இதை ரொம்ப கஷ்டம், இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, வழிபடுவதற்கு ஒரு பச்சிலை இருந்தால் போதும். யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி உணவு எடுத்து ஒரு காக்காக்கு வச்சு அது அன்னதானம். எறும்பு புத்துக்கு போட்டால் அது அன்னதானம். மேலே பச்சிகள் புறாக்களோ கிளிகளோ வந்தால் அதுக்கு ஒரு 2 பொட்டுக்களை தூவி விட்டு அது அன்னதானம். எல்லாமே அன்னதானம் தான். அதில் அந்த உயிர் பசி ஆறணும், அதுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். ஏற்கனவே குறிப்பிட்டது போல இறையருள் பெறுவதற்கு இதுதான் சரியான மார்க்கம். உயிரருள்